அவருடைய ஞானம் அனந்த ஞானம் என்று நான் அடிக்கடி உங்களிடத்துல சொல்கிறேன் பாருங்களேன். நம்முடைய அறிவால் அதை கிரகிக்க முடியாது. அப்போ எப்படி தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்வது? எழுதி இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? தியானிச்சிங்கன்னா இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சமாக மாறிவிடும். இன்றைக்கு ஒரு 5 நிஜங்கள் நான் சொல்ல போகிறேன். 3 நிமிடங்களில் 5 நிஜங்களை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாரார். முதலாவது நிஜம் என்ன தெரியுமா? வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே அவர் உசிரையே வச்சுருக்காருப்பா. ரைட்? உசிரையே வச்சிருக்காரு. அப்படின்னால் என்ன பொருள்? அவருடைய அன்பு மாறாது. ஏனென்றால் அவருடைய அன்பு அகாப்பே அன்பு, அதாவது நிபந்தனையே இல்லாத அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. இதை விளக்குவதற்காக தான் நல்ல தகப்பன் கதையை சொல்கிறாரு. செகண்ட் ரியாலிட்டி, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. நீங்கள் என்னைக்கு மனம் திரும்புகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் முற்றிலுமாக உங்கள் ஆவி மனுஷனிலே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். நம்பர் 2. நம்பர் 3 என்ன தெரியுமா? உங்கள் கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அவர் உங்களை கொண்டு நிறைவேற்ற பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரே, அதை அவர் மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல. மிகப்பெரிய திட்டத்தை உனக்கு வச்சிருக்காரு, அவர் மாற்ற மாட்டார். 3வது பாருங்க, 4வது, உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு பெரியதோ அதே போல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். 5வது, உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது பாருங்க, உங்கள் அறிவுக்கு எட்டாது. எந்த அளவு உங்கள் மேலே சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சுருக்காரு தெரியுமா? அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அளவு சூப்பர் நேச்சுரல் பவரால் உங்கள் நாவு, உங்கள் நிழல், உங்களுடைய கரம், உங்கள் ரெஸ்ட் வாட்ச் எல்லாத்துலேயும் பவர் வச்சுருக்கிறாருங்க. இந்த 5 நிஜங்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனோடு ஒத்துழைத்திருக்கிறார்கள். அவர்களால் தான் ஒத்துழைக்க முடியும். இல்லை, நீங்கள் ஒரு காலையில் பாருங்கள், நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, என்ன செய்வீங்க? அந்த இளைய குமாரனை போல் அப்பாவுடைய அன்பை சந்தேகித்துருவீங்க. ரைட்? என்ன சந்தேகம் வரும்? இனிமேல் எப்படி அவர் என்னை நேசிக்க முடியும்? இனிமேல் எப்படி அவரால் என்னை ஆசீர்வதிக்க முடியும்? இனிமேல் எப்படி அவர் என்னை பயன்படுத்த முடியும்? இப்படி முட்டாள்தனமான நினைவு இருந்தால் தேவனால் ஆபிரகாமை பயன்படுத்தி இருக்க முடியாது. ஆம், ரைட் ஆர் நாட்? இப்படி முட்டாள்தனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தாவீதை தேவனால் ஆசீர்வதித்திருக்க முடியாது. தாவீதே உதிரா பண்ணியிருப்பா, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, அநேக காரியங்களை நான் உங்களுக்கு கீழ்ப்படியலை. இப்படி ஆபிரகாமோ தாவீதோ பவுலோ பின்வாங்கவில்லை. அவர்களுடைய குறைவுகளின் மத்தியிலும் இந்த 5ஐயும் அவர்கள் என்ன செய்யலை? சந்தேகிக்கவே இல்லை. அப்பா என் மேலே உசிரையே வச்சிருக்காரு, அவர் அன்பு மாறாது, அவர் என்னை தகுதிப்படுத்தி விட்டார், அது மாறாது, எனக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை என்னை கொண்டு தான் நிறைவேற்றுவார், அது மாறாது, எனக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு தான் அவர் தருவார், அது மாறாது. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்தான் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். அப்போ இந்த 5 நிஜங்களையும் அல்லது இந்த 5 சத்தியங்களையும் நீங்கள் திரும்ப திரும்ப தியானியுங்க அல்லது கேளுங்க. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப ஒரு 4 நேரம் கேளுங்களேன். என்ன ஆயிரும் தெரியுமா? உங்கள் விசுவாசம் பெருகிவிடும். அது என்ன செய்யும்? உங்களையும் வாழ வைக்கும், உங்கள் மூலமாக உலகத்தையும் வாழ வைக்கும். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.